ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் கிராண்ட்மாஸ் கிச்சன். ஜோஸ் பார்த்து என்னோட பேரில் இருக்கும். இது வரைக்கும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் தான் என் வளர்ச்சி உதவும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்ன கேட்டிங்கன்னா, நேற்று பண்ணது தான். ஸோ எனக்கு மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். நேற்று பார்த்தீங்கன்னா முதல்ல தலப்பாக்கட்டி பிரியாணி பண்ணேன். ஸோ தலப்பாக்கட்டி பிரியாணி மசாலா நல்லா வறுத்து அரைச்சது தான். நான் உங்கள் மெஷர்மெண்ட் சொல்லிடுறேன். அந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அது வறுத்துக்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 15 கிராம்பு, 10 ஏலக்காய், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு அன்னாச்சி பூ பார்த்திங்கன்னா ஒரு 5, ஏன்னா 5லேயே உங்களுக்கு நிறையா லீஃப் இருக்குது பார்த்தீங்களா, 5 போட்டுங்க அன்னாச்சி லீஃப். அதுக்கடுத்து பார்த்தா பே லீஃப், அதாவது பிரியாணின்னு சொல்லுவாங்க, அது கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்குங்க, அது நல்ல வாடை கொடுக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா முக்கியமான பொருள் பார்த்திங்கன்னா பட்டை போட்டுக்குங்க. பட்டை பார்த்திங்கன்னா ஒரு சிறிதளவு அந்த கிராம்புக்கும் ஏலக்காய்க்கு இந்த மாதிரி பட்டை போட்டுக்குங்க. அதுக்கடுத்து மல்லி நான் எவ்வளோ போட்டேன்னா 50 மல்லி போட்டேன். 50 காஞ்ச மல்லி போட்டு நல்லா வறுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிளகு பார்த்திங்கன்னா ஒரு 10 கிராம் போட்டேன். போட்டு நல்லா வறுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அன்னாச்சிப்பூ. அந்த அன்னாச்சிப்பூ தான் முக்கியமானது. அன்னாச்சிப்பூ, கல்பாசி ரொம்ப முக்கியம். கல்பாசி கொஞ்சம் சிறிதளவு போட்டுக்குங்க. போட்டுட்டு இது எல்லா பொருளையும் நல்லா வறுத்துக்குங்க. சட்டியில் கருகாமல் வறுத்துக்குங்க, சிம்மில் வச்சு வறுங்க. திரும்பவும் சொல்கிறேன், கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூவு, கல்பாசி, மிளகு, அதுக்கடுத்து கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் சோம்பு நல்லா வறுத்துக்குங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பே லீஃப், அதாவது பிரியாணி இலை, அடுத்து பட்டை, இது எல்லாமே நல்லா பட்டு போல் வறுத்துட்டு அந்த மசாலாவை நீங்கள் அந்த பிரியாணிக்கு சேர்த்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த பிரியாணி சேர்க்குற மாதிரி பார்த்திங்கன்னா நான் ஒரு 6 பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். சின்ன வெங்காயம் 20 பீஸ் சேர்த்துக்கிட்டு நல்லா க்ரஷ் பண்ணி அதோடு சேர்த்து பிரியாணி மசாலா போட்டு நெய் விட்டு இறக்கணும்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அந்த பிரியாணி தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். நான் அரைச்ச பிரியாணி மசாலா உங்களுக்கு எப்படின்றத காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் பிரியாணி மசாலா. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம கிராம்பு, ஏலக்காய், பட்டை, அதுக்கடுத்து மிளகு, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் சீரகம், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பட்டை, அந்த அன்னாச்சி பூ, கல்பாசி, ஆமாம், இதெல்லாம் சேர்க்க வேண்டிய பொருள். நல்லா பட்டை போல் வறுத்துக்கிறணும். வறுத்துக்கிட்டு கருவிடாமல் வறுத்துட்டு இந்த மாதிரி அரைச்சோம்னா பிரியாணி மனம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் கடையில் போய் பிரியாணி அவசியம் கிடையாது, சூப்பராக இருக்கும். இது வறுத்து அரைச்சது தான், ரொம்பவும் சுவையாக இருக்கும். இதை நீங்கள் பிரியாணிக்கும் போடலாம், இல்லை நீங்கள் வறுவல் ஏதாவது பண்ணணும்னா லைட்டாக அது போட்டாலே போதும், ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த பிரியாணி மசாலா அரைச்சி வச்சுக்கலாம், 1 மாதம் ஆனாலும் கெடாது. நெக்ஸ்ட்டு என்ன டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன், இதை பண்ண சிக்கன் தான். இப்போ லைட்டாக சூடு பண்ணியிருக்கேன் பாருங்கள், சூப்பராக இருக்கும் சிக்கனு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் பண்ண ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய் சுவையாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தக்காளி தொக்கு பண்ணேன். தக்காளி தொக்கு நான் சாப்பிட்றதுக்கு பண்ணேன், சூப்பராக இருக்கும். இது 1 மாதம் 2 மாதம் கெடாது. எண்ணெய் ஊற்றிட்டோம்னா ரொம்பவும் கெடாது, நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்றதுக்கு ஏற்ற எனக்கு பிடித்தமான ரசம், தக்காளி ரசம் சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பிரியாணி. இந்த பிரியாணி சூடு பண்ணியிருக்கேன் பாருங்க, சுவையாக இருக்கா, சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நேற்று ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அதனால் இந்த பிரியாணியை அப்படியே வச்சுட்டு ஸோ எனக்காக கொஞ்சம் சூடு பண்ணேன். சூப்பராக இருக்கும், பார்க்கும்போதே
சாப்பிட தூண்டும். ரொம்ப நல்லா இருந்துச்சு பிரியாணி. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. நல்லா பண்ணியிருந்தீங்க பிரியாணி, சூப்பராக. சிக்கனுமே சூப்பராக இருக்கும் பாருங்கள், நல்லாயிருக்கும். நேற்று வந்து சிக்கன் உப்பு கறி பண்ணேன், ரொம்பவே சுவையாக இருந்துச்சு, சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்டை மறக்காமல் எழுதுங்க. உங்கள் கமெண்ட்டு தான் வளர்ச்சி உதவும். நான் தனியாக வீடியோ போடுறேன், அந்த பிரியாணி மசாலாவுக்கு தனியாக வீடியோ போடுறேன். நேற்று ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணதுனால வீடியோ போட முடியலை. நான் அதுக்குன்னு மெஷர்மெண்ட் நான் உங்களுக்கு கரெக்டாக காமிச்சு வீடியோ போடுறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.